எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியிலிருந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கல அல்லது நீங்கள் நினைச்ச அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அது வரல அப்படிங்கும்போது அந்த குழந்தைகிட்ட பேரண்ட்டுங்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உனக்கும் உன் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையனுக்கும் ஒரே டீச்சர் தானடா பாடம் நடத்தினாங்க, ஒரே கொஷின் பேப்பர் தானடா, ஒரே டீச்சர் தானடா கரெக்ஷன் பண்ணாங்க, பாடம் சொல்லி கொடுத்தது ஒரே டீச்சர், கொஷின் பேப்பர் கொடுத்தது அவங்க தான், ஒரே அட்மாஸ்பியரில் இருந்துட்டு அவன் மட்டும் எப்படி நல்ல மார்க் எடுக்கிறான், நீ மட்டும் ஏன் எப்படி மார்க் கம்மியாக எடுக்கிற? இந்த கேள்வியை குழந்தைகிட்ட கேட்காத பேரண்ட்ஸே இருக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் குழந்தை மேலே அதிகபட்சமான பாசம் இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை விட்டுட்டு நீங்கள் டீச்சர்ஸுக்கிட்ட சங்கடப்படுவீங்க. இவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, எங்கள் குழந்தைகளெல்லாம் விட்டுறாங்க, கோச்சிங்கில் மிஸ்டேக் இருக்குது, இந்த ஸ்கூல் சரியில்லை அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. உங்களோட சிந்தனைக்காக இதை நான் சொல்கிறேங்க. ஒரு பெரிய பெல் இருக்குன்னு வைங்களேன். அந்த பெல்லை மெதுவாக அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓசை வரும், ஒரு மாதிரி ஒரு சவுண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓங்கி அடிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த அந்த பெல்லேருந்து ஒரு பெரிய சவுண்டு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் விஷயம். பெல்லு ஒன்று தான், அதை எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட சவுண்டு மாறுது இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைகள். ஒரே அட்மாஸ்பியரில் அவங்க உட்கார்ந்துருந்தாலும், ஒரே சிலபஸ் அவங்க படித்தாலும், ஒரே வாத்தியார் பாடம் நடத்தினாலும் அப்சர்விங் பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். என் குழந்தைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி இந்த ஸ்கூல் இவங்க தான் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க, இவங்க தான் நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க, 7 to 7 இவங்க கிளாஸ் வைக்கிறாங்க, எப்படியும் என் பையனை நல்லா படிக்க வச்சுருவாங்க, அவங்க ஸ்கோர் பண்ண வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி தேடி தேடி போய் பணத்தை கொட்டி கொட்டி சில ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம். உங்களோட குழந்தையோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஜெனட்டிக்காக வரக்கூடிய விஷயங்க. சில குழந்தைகள் பாடத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, சில குழந்தைகள் மற்ற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஏதாவது பறவை கத்தினாலோ அல்லது வெளியில் வேறு ஏதாவது சம்பவங்கள்லாம் நடந்திருந்தாலும் கூட அதை அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்சர்விங் பவர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் கூட அது மாறுபடலாம், ஜெனட்டிக்காக வரும். சில குழந்தைகள் அம்மா அப்பா நல்லா படிக்கிறாங்கன்னா அது இயல்பாக நல்லா படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கும். உங்களை யாராவது நல்லா படிக்காதவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை படிக்காத குழந்தையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தைய நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் நீங்கள் போய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இயல்பாக உங்கள் குழந்தைகிட்ட இருந்து வெளியில் வரக்கூடிய விஷயத்தை அவங்க எடுக்கிறது இல்லை, அவங்க திணிக்கிறாங்க, அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் குழந்தைய கஷ்டப்படுத்தி தான் அந்த மார்க்கை அவங்க எடுக்க வைக்கிறாங்க. என் குழந்தை கஷ்டப்பட வேண்டாம், வர்றது வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி தேடி போகாதீங்க. இல்லைப்பா என் குழந்தை நல்ல ஸ்கோர் பண்ணணும், அவன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே வேணாலும் கொண்டு போய் உங்கள் குழந்தைகளை சேர்த்துக்கங்க. எது வருமோ அதுதான் வரும். கஷ்டப்படுத்தி ஒன்று வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் அப் டு யூ. அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமானது. அவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.